தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவதாக வரக்கூடிய செய்திகள் 2 நாட்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டையன் சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் பலரையும் சந்தித்து பேசி ஆலோசித்து வருகிறார் அப்படின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையன் தாவேகாவில் சேருகிறாரா இல்லை வேறு கட்சியில் சேருகிறாரா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையன் மூத்த பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோரை எல்லாம் சந்தித்து அடுத்த கட்ட தன்னுடைய நகர்வு குறித்து ஆலோசித்ததாக விவாதித்ததாக தகவல். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் உள்ளிட்டோர் அவரை சந்தித்து அவரிடம் பேசினார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய இது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் இணைகிறார். வணக்கம் ஹரிஹரன். செங்கோட்டையன் பற்றிய செய்திகள் தான் 3 நாள் உறுதிப்படுத்தப்படாத, ஆனால் கிட்டத்தட்ட இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி 3 நாட்களாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. செங்கோட்டையனும் அதை மறுக்கவில்லை. இப்போது இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன ஹரிஹரன்? அவரோட ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸை பல தருணங்கள்ல மெயின்டைன் பண்ணிருக்கிறார். மறுக்கவும் மறுக்காம, ஆமோதிக்காம அது வந்து பொருள் புதிந்தது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து கண்டெம்ப்ளேட்டிங் இஸ் மூவ்ஸ் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. என்ன செய்வது என்பது பற்றிய ஒரு தீவிரமான ஆலோசனைகள்ல இருக்கிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், இன்னும் ஊடக உலகத்துல ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய தகவல் என்பது, அவர் தாவேகா தரப்போடு டச்ல இருக்கிறார். தாவேகால பலரும் அவர் அங்க அந்த பக்கம் வருவார் அப்படின்னு ஹோப்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். அரசியல்ல நத்திங் இஸ் ஃபைனல் அன்டில் இட் இஸ் ஃபைனல் என்று சொல்வார்கள். அது நடக்கிற வரைக்கும் அது உறுதிப்படாத ஒரு விஷயம்தான். வேறு சில தரப்பும் கூட அவரோட தொடர்புல இருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூடயும் அவங்க தரப்புல ஒரு தொடர்பு கொள்ளப்பட்டதாக எல்லாம் கூட தகவல் வருது. அப்கோர்ஸ் அதெல்லாம் உறுதிப்படாத தகவல் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அரசியல் தலைவர்கள் பல தரப்போடு பேசிட்டு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு பல தரப்புலயும் நண்பர்கள் இருப்பாங்க. சோ அதெல்லாம் வச்சு ஒரு முடிவோ இல்லாட்டி ஒரு ஃபார்மோ நம்ம கொடுக்க முடியாது. அவர் தன்னுடைய நண்பர்களோட பேசுகிறார். வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் எது நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஆலோசிக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. பட் இன்றைய நிலையில தோட்டம் அளிக்கக்கூடிய விஷயம் என்பது அவர் தாவேகா தரப்போடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்கோர்ஸ் அதுல நிறைய மோடாலிட்டிஸ் இருக்கிறது. அவர் மிக மூத்த தலைவராக தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுகல எம்ஜிஆர் காலத்துல இருந்து செல்வி ஜெயலலிதா காலத்துல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி காலம் அப்படின்னு அவர் தொடர்ந்து பயணித்திருப்பவர். சோ அவருடைய சீனியாரிட்டி அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு பலமோ, தாவேகா மாதிரியான ஒரு இளைய கட்சியில அவரை பொருத்திக்கிறதுல அதுவும் கூட என்ன ஃபார்முலா அவர் அங்க இணைவார் அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா தாவேகால திரு குஸ்தி ஆனந்த் பொதுச் செயலாளராக இருக்கிறார். திரு ஆதவர்ஜுனா தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் அந்த பிரிவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். திரு அருண்ராஜ் இன்னொரு பொதுச் செயலாளராக இருக்கிறார். சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது அவருடைய சீனியாரிட்டி அங்க வந்து இழக்கம் அதிகம். எப்படி அதை அகாமடேட் பண்ண போறாங்க, என்ன பொறுப்பு அது சரியாக இருக்கும். அவருக்கு அப்கோர்ஸ் இந்த இறுதி கட்டத்துல நிறைய இன்னொரு ரீதிங்கும் கூட எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய நண்பர்களை சந்தித்து வருகிறார். அதுல மூத்த பத்திரிகையாளர்கள் அடக்கம் திரு ரமேஷ் போன்ற அவருடைய நண்பர்களாகவும் திரு பத்திரிகையாளர்களாகவும் இருக்கக்கூடிய நபர்கள், திரு புகழேந்தி அவரை சந்திச்சதெல்லாம் பாக்குறோம். ஸோ இன்னும் அவர் வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாரு அப்படின்னு தெரிகிறது. அதற்கு முன்னாடி கான்டெம்ப்ளேட்டிங் இஸ் மூவ்ஸ். அதுல நிறைய சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாமும் பார்க்கப்படும். அவர் அதிமுகவால நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அவர் ராஜினாமா செய்து சேர போகிறாரா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட அதிமுகல சேர்ந்தார். மீண்டும் தேமுதிக எம்எல்ஏயா இருந்தார். திரு ராஜினாமா செய்தார். என்ன மோடு எடுக்க போறாரு, அதுல அவர் எம்எல்ஏவா தொடர்வதில் சிக்கல் இருக்குமா, இதெல்லாம் அவர் வந்து அப்கோர்ஸ் அவருடைய சீனியாரிட்டி அதுல ஆழாகலாம் பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட முடிவு எடுப்பார். அவர் மீண்டும் பரபரப்பு செய்தியா இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கும் காட்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.